ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. புஷ்பமா ஆரம்பிச்சிருங்கம்மா. திருச்சிற்றம்பலம். சாயான் வினை நாள்தோறும் தழைத்தவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி, தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி போற்றி. விநாயகர் குரு குரு வழிபாடு. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே. விநாயகர் ஒழி பிடியதன் உருவுமை கொலமிகு கரியது, வடிகொடு தளதடி வழிபடும் அவரிடர் கடிகணபதி வரை, அருளிடன் மிகு கொடை வடிவினர் பயில் வழி வளமுறை இறையே. அம்மா சாந்தி, அம்மா சாந்தி ஆரம்பமா இது 4 துதி பாடுங்க. திருவடி வணக்கம்மா. அனைத்தடியார் திருவடிகளை வணங்கிறேங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திரு நாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திரு தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். நன்றிம்மா. புஷ்பமா ஆரம்பிங்க. புஷ்பலதமா ஆரம்பிங்கம்மா. ஆரம்பிக்கிறேன்க்கா பேசிட்டு தாங்க இருக்கேன். திருச்சிற்றம்பலம். இன்று நாம் வேலுண்டு விளைநிலை குழுமம் சார்பாக சண்முக கவசம் பாடல் சிந்திக்க உள்ளோம். அந்த பாடலை நமக்கு எடுப்பதற்காக ஐயா சிவத்திரு சுப்பிரமணிய ஐயா இன்றைக்கு 4வது பாகமாக நமக்கு அதற்கு விளக்க உரை, நமக்கு பாடலை பாடி விளக்க உரை சொல்ல வந்துள்ளார்கள். அவர்களை பற்றிய ஒரு சிறு குறிப்பு. சிவத்திரு சுப்பிரமணிய ஐயாவாங்க BE படித்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் தேவார பாடல் பெற்ற நாடான நடுநாட்டின் ஒரு பகுதியான கடலூர் மாவட்டத்தில் குறிஞ்சிப்பாடி என்ற ஊருக்கருகே தம்பிப்பேட்டை எனும் கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவர்கள். பொறியியல் படித்த பொறியாளர் அவர்கள். தற்போது கடலூர் மாநகரத்தில் வசித்து வருகிறார்கள். சிறு வயதிலிருந்தே சிவபெருமான் மீது ஈர்ப்பு கொண்டு இருந்ததன் பயனாக சுமார் 20 ஆண்டுகளுக்கு முன் இறைவன் அருளால் தில்லையில் வாழ்ந்த அருள்ஞானி அவர்களின் தொடர்பு கிடைக்கப்பெற்றது அவர்களுக்கு. அருள்ஞானியார் சிதம்பரம் தலத்தில் உள்ள சிவகாமி அம்மன் சந்நிதியில் பல நாட்கள் நிட்டை கூடி இருந்ததன் பயனாக திருவுருளால் சிவஞானம் பெற்றவர். அப்படி சிவஞானம் பெற்ற அருள்ஞானியாரை போன்ற ஸ்ரீவன்முத்தரை இக்காலத்தில் காண்பது அரிது. இப்போது அவர்கள் திருவடி அடைந்து விட்டார்கள். இப்படிப்பட்ட மேன்மையான அருள்ஞானியாரை ஞான ஆசிரியராக பெற்றவர் சுமார் 10 ஆண்டுகளுக்கு மேலாக பல்வேறு சிவப்பணிகளை ஆற்றி வருகின்றார்கள். அவற்றில் சிலர் மாதந்தோறும் வெளிவரும் சைவ சமய இதழாகிய ஒளி இதழின் ஆசிரியராக உள்ளார்கள். திருவாவடுதுறை ஆதீனத்தின் திருமுறை மையங்களின் பேராசிரியராக வகுப்பு எடுத்து வருகின்றார்கள். சமய குருவன் ஒருவரான சுந்தரமுத்தி சுவாமிகளுக்கு இறைவன் தானே திருவடி தீட்சை செய்த புனித தலமான சித்தவட மடத்தில் மாதந்தோறும் திருவாசக தொடர் விளக்க உரை வகுப்பு எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். பெரிய புராண வகுப்பு, தொடர் வகுப்பு, விளக்க வகுப்பு எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். சிவராத்திரி போன்ற திருவிழா காலங்களில் அப்பர் கைலாய காட்சி போன்ற சிறப்புடைய நாட்களிலும் நாயன்மார்க குரு பூஜை நாட்களிலும் பல்வேறு இடங்களில் சிறப்பு சொற்பொழிவு ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள். நேரடி வகுப்பாக சைவ சித்தாந்த சாத்திரங்கள், சிவஞான சித்தியார், சிவஞான போதம், சிற்றுரை, உண்மை விளக்கம், திருவருட்பயன் முதலிய வகுப்புகளை எடுத்து வருகின்றார்கள். திருவாசகம், திருமந்திரம், பெரிய புராணம் போன்ற தோத்திர நூல்களுக்கும் உண்மை விளக்கம், திருவருட்பயன், சிவஞான சித்தியார், சிவஞான போதம் போன்ற சாத்திர நூல்களுக்கும்
திருக்குறள், ஒளிவில் ஒடுக்கும் தாயுமானவர் பாடல்கள் போன்ற நூல்களுக்கும் விளக்கம் தந்து கொண்டிருக்கிறார்கள். ஐயா யூடியூப் பதிவும் நிறைய பதிவிட்டிருக்கிறார்கள். அதை யூடியூப் பதிவு நம்ம பார்க்கலாம். ஐயாவை வருக இந்த வேலுண்டு வினையிலை குழுமம் வரவேற்கின்றது. ஐயா, நீங்கள் பாடலை எடுக்கலாம். இந்த குழுவை ஆரம்பித்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ஆனந்த ஐயா அவர்கள், ராகவன் ஐயா அவர்களையும் இந்த குழுமம் வருக என்று வரவேற்கின்றது. சுவாய நம்ம திருச்சிற்றம்பலம். ஐயா, நீங்க ஆரம்பிக்கலாம். ஐயா, திருச்சிற்றம்பலம். எப்பொருட்கண்ணும் மண்ணி இலங்கிடும் அறிவாம் ஈசன், அப்படி விளங்குகின்ற தரிதலே சிவன் தனக்கு மெய்ப்படு பூசை, மற்றொரு செயலினால் அன்று மெய்யே, இப்படி ஞானம் தன்னால் இறைஞ்சிடப்படுவான் ஈசன். அருளாதொழிந்தால் அடியேனை அஞ்சேல் என்பார் ஆரிங்கு, பொருளா என்னை புகுந்தாண்ட பொன்னே பொன்னம்பல கூத்தா, மருளார் மனத்தோடு உனை பிரிந்து வருந்துவேனை வா என்றும், தெருளார் கூட்டம் காட்டாயேல் செத்தே போனால் சிறியாரோ, சிரிப்பார் களிப்பார் தேனிப்பார் திரண்டு திரண்டு உன் திருவார்த்தை விரிப்பார், கேட்பார் மெச்சுவார் வெவ்வேறிருந்தும் திருநாமம் தரிப்பார், பொன்னம்பலத்தாடும் தலைவா என்பார் அவர் முன்னே, நரிப்பாய் நாயேன் இருப்பேனோ நம்பி இனித்தான் நல்காயே. அங்கு இங்கு எண்ணாதபடி எங்கும் பிரகாசமாய் விளங்கும் முழுவதற் பொருளான சிவபெருமானின் திருவடி தாமர்களையும், மூலகுருதாச சுவாமிகளுடைய திருவடி தாமர்களையும், எளியனை சென்னறியை ஆற்றுப்படுத்தி அருள் ஞானியாரின் திருவடி தாமர்களையும், குருநாதரின் திருவடி தாமர்களையும் முதற்கண் மனமொழிமையாகிய முக்கரணங்களாலே மிகப்பணிவுடன் வணங்கி, வேலுண்டு வினையில்லை என்ற குழுமத்தின் நிர்வாகத்தினர் உட்பட அனைவரையும், இளையனை இங்கே பேச தொடர்ந்து அழைக்கக்கூடிய அம்மையார் பிரேமா சம்பந்தம் அவர்களையும் இணையமாயலாக இணைந்து இன்றைய நிகழ்வுக்காய் கூகுள் மீட்டிலே இணைந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு அடியார் பெருமக்களுடைய திருவடித்த அவர்களையும் அடியேன் மனம் மொழி மெய்யாகிய முக்கரணங்களாலே மிக பணிவுடன் வணங்கி மகிழ்கின்றேன். திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னன்னு கேட்டா, இதுல சில அன்பர்கள் அடியனிடத்துல கேட்டாங்க, வேறொரு அன்பரிடத்திலும் கேட்டிருக்கிறாங்க, சண்முக கவசம் இந்த மாசம் அடுத்த பகுதி சொல்லலையா அப்படின்னு சொல்லி ஒரு 2-3 அன்பர்கள் கேட்டதாக அடியனுடைய செவிக்கு செய்தி வந்தது. பரவாயில்ல, அன்பர்கள் தொடர்ந்து ஒரு ஆர்வமாக இருக்கிறார்கள் என்பது ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தியாக அமைந்தது. தொடர்ந்து நாம் இன்றைக்கு அந்த சண்முக கவசம் பகுதி 4 இறைவனுடைய திருவருளும் குருவருளும் கூட்டி வைக்க இணைந்திருக்கின்றோம். நாம் அந்த பகுதி 4 என்பது எப்படின்னு கேட்டா, சண்முக கவசத்திலே மொத்தம் 30 பாடல்கள் அமைந்துள்ளன என்பது நீங்கள் அறிந்த செய்தி. அதிலே முதல் வகுப்பிலே ஒரு 5 பாடல்கள் வரை சிந்தித்திருந்தோம். தொடர்ந்து ஒரு வகுப்புக்காகத்தான் அடியனை அழைத்திருந்தார்கள். அதை சொல்லும் பொழுது அன்பர்கள் எல்லாம் அப்பவே இடையிருத்தி, ஐயா ஒவ்வொரு பாடலுக்கும் விளக்க சொல்லணும் அப்படின்னு சொல்லி அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறங்க. இறையர்களும் குருவர்களும் கூட்டுவிப்பதற்கு இணங்க நாம் தொடர்ந்து ஒவ்வொரு பாடலுக்கும் விளக்கம் சிந்தித்து கொண்டு வருகின்றோம், மாதம் ஒரு முறை. அந்த வகையில முதல் மாதம் 5 பாடல்கள், அடுத்த பகுதியில் 2வது பகுதியில ஒரு 5 பாடல்கள், அப்ப 5 5 10 ஆச்சு. சென்ற பகுதியில ஒரு 15 பாடல்கள் இது வரைக்கும் பார்த்திருக்கிறோம். இன்றைக்கும் ஒரு 5 பாடல்களை சிந்திப்போம். தொடர்ந்து அடுத்தது அதற்கு அடுத்ததாக சொல்லி சண்முக கவசத்தை நாம் 30 பாடல்களையும் இறையருளாலும் குருவருளாலும் நாம் நிறைவு செய்வோம் என்று சொல்லி உங்களுக்கு இன்றைக்கு 16வது பாடலை சிந்திக்க வேண்டும். அதற்கு முன்பாக நம்ம எப்பொழுதுமே அந்த முதல் கூடுமான வரையில நேரம், அன்னைக்கு 7:20 ஆயிடுச்சு, நேரம் இருந்ததுன்னா சண்முக கவசத்தினுடைய பாடலை கூட நம்ம படிக்கலாம்.
நேரம் குறைவாக இருப்பதனால அந்த முதல் பாடலையும் கடைசியாக சிந்தித்த 15வது பாடலையும் ஒருமுறை படித்து விட்டு அல்லது ஒரு பாடிவிட்டு நம்ம 16வது பாடலுக்குள்ளே செல்லலாம். திருச்சிற்றம்பலம். பாம்பன் சுவாமிகள் அருளிய குமர சண்முக கவசம். அண்டமாய் அவனியாகி அரியோனா பொருளதாகி தொண்டர்கள் குருவுமாகி துகளறு தெய்வமாகி என் திசை போற்ற நின்ற என்னருள் ஈசனான திந்திரள் சரவணத்தான் தினமும் என் சிரசை காக்க. அதிலிருந்து அதிலிருந்து உயிரெழுத்துக்கள் 12 பார்த்து இப்ப அந்த மெய்யெழுத்துக்கள்ல நம்ம பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அதுல 15வது பாடல் நம்ம சென்ற பகுதியில 3வது பகுதியில கடைசியா பார்த்த பாடலை இப்ப ஒரு தடவை படிச்சுட்டு பாடிட்டு நம்ம இன்றைய 16வது பாடலுக்குள்ள செல்லலாம். 15வது பாடல். சலத்திலும் வன்மீன் ஏறு தண்டுடை திருக்கை மற்றும் நிலத்திலும் சலத்திலும் தான் நெடும் துயர் தரக்கே உள்ள குலத்தினால் நான் வருத்தம் கொண்டிடாது அவ்வவேளை பலத்துடன் இருந்து காக்க பாவகி கூர்வேல் காக்க. இந்த 15 பாடல்கள் வரை நாம் சிந்தித்திருந்தோம். தொடர்ந்து இன்றைக்கு 16வது பாடலை சிந்திக்க தொடங்குவோம். திருச்சிற்றம்பலம். பாம்பன் சுவாமிகள் திருவடிகள் போற்று போற்று. 16வது பாடலை நம்ம சிந்திக்க தொடங்குவோம். வாய்ப்பு இருக்கக்கூடிய அன்பர்கள் அந்த பாடலை எடுத்து வைத்துக் கொண்டு நீங்க கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு, ஏன்னா நம்ம பாராயணம் செய்யும் போது தெரியாது இதுக்குதான் இதுதான் பொருளா அப்படின்னு சொல்லி நம்ம வேகமா படிச்சுட்டு போயிடுவோம். நம்ம அடிக்கடி திருவாசக விளக்குரை வகுப்பு எடுக்கும் போது இதே தான் சொல்லுவோம். இந்த திருவாசக முற்றோதல் என்பது இந்த உலகம் முழுவதும் பட்டி தொட்டி எல்லாம் பறந்து எல்லா இடங்களிலும் செய்கிறார்கள். ஆனா அதுக்கு பொருள் பார்க்கிறார்களான்னு கேட்டா இல்லை. இப்ப சென்ற முறை அந்த திருக்கோத்தும்பில் ஒரே ஒரு பாடலுக்கு மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 1.25 மணி நேரம் விளக்க சொல்லியிருந்தோம். அப்ப நம்ம அதை படிக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துல அதை அப்படியே முற்றோதல செஞ்சுட்டு போயிடும். ஏன்னா அடுத்தது நேரம் ஆயிடுச்சு, இப்பதான் திருக்கோத்தும்பி போகுதா, நம்ம உடனே அச்சோபதிக்கு எப்ப போகிறது அப்படின்ற மாதிரி நமக்கு முற்றோதல்ல நண்பர்கள் எல்லாம் பேசக்கூடிய செய்திகளை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்பர்களுக்கு ஏதேனும் மையங்கள் இருந்ததுன்னா வகுப்பினுடைய இறுதியில நீங்க கேட்கலாம். யாரோ கையை உயர்த்தி இருக்கிறாங்க, அது தெரிஞ்சு கையை உயர்த்தி இருக்கிறார்களா தெரியாமல் கையை உயர்த்தி இருக்கிறார்களா என்பது தெரியவில்லை. ஆகையால ஏதாவது ஐயங்கள் இருந்ததுன்னா வகுப்பினுடைய இந்த இன்றைய பொழிவினுடைய இறுதியிலே நாம் கேட்கலாம் என்று சொல்லி நாம் 16வது பாடலுக்குள் நாம் சென்று விடலாம். திருச்சிற்றம்பலம். மலியம் பரியன் கைவேல் நவக்கிரக கோள் காக்க சுமவிழி நோய்கள் தந்த சூளையாக்ரோண ரோகம் திமிர்கடல் வாதம் சோகை சிரமடி கர்ணரோகம் எமை அணுகாமலே பன்னிரு புயன் செய்யவேல் காக்க. முதல்ல ஞமலியம் பரியன் அப்படின்னு பாடல்ல பாம்பன் சுவாமிகள் அருளி இருக்கிறார். நம்ம பொருள் காணும் போது என்ன பார்க்கணும்? நமலி பரியன் என்பத ஞமலி பரியன் இப்படி பிரிச்சுக்கணும். ஞமலி பரியன். இப்ப என்று சொன்னால் அழகிய என்பது பொருள். ஞமலி என்று சொன்னால் மயில் என்பது பொருள். அப்ப பரியன் அப்படின்னு சொன்னா வாகனத்தை உடையவன் அர்த்தம். பொதுவா பரி என்று சொன்னால் குதிரை என்பது பொருள். இந்த இடத்துல பரி என்பது எதை குறித்ததுன்னு கேட்டா குதிரை போல வேகமாக செல்லக்கூடிய ஊர்தியை குறித்தது. அப்ப ஞமலி பரியன் என்பதற்கு என்ன பொருள்னு கேட்டா அழகிய மயில் வாகனன், அதுதான் அங்க பொருள் சொல்லப்படுது. அப்ப அழகிய மயில் வாகனனுடைய அடுத்தது என்ன சொல்றாரு? கைவேல் அப்படின்னு சொல்றாரு. இப்ப கைவேல்னா முருகப்பெருமான் திருக்கையிலே இருக்கக்கூடிய வேல். அது என்ன பண்ணணுமா? நவக்கிரக கோள் காக்க அப்படின்னு அர்த்தம் கேட்டா, கோள்னா குற்றம், இந்த நவம்னா 9, இந்த நவக்கிரகங்கள் நமக்கு தெரியும். அப்ப 9 கிரகங்களால் உண்டாகக்கூடிய துன்பத்திலிருந்து முருகப்பெருமானுடைய வேல் எம்மை காப்பதாக என்று முதல் அடியில அதான் வேண்டுகிறார். அதுதான் வேண்டுகிறார். இப்ப அதன் பிறகு அதுல ஒரு செய்தி என்னன்னு கேட்டா, இந்த 9 நவக்கிரகங்கள் நமக்கு தெரியும். இந்த
அதாவது எப்படி சொல்லுவாங்க, சூரியன், சந்திரன், அங்காரகன், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது இப்படி சொல்லுவாங்க. இதுல ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒரு அம்சம்னு சொல்லுவாங்க. இது எங்க சொல்லுவாங்கன்னா ஜோதிட நூல்ல சொல்லுவாங்க. அது எப்படி சொல்லுவாங்க, சிவனாருக்கு அம்சமாக சூரியனையும், உமாதேவிக்கு அம்சமாக சந்திரனையும், முருகனுடைய அம்சமாக அங்காரகன், அங்காரகன்னா செவ்வாய். அதனாலதான் நம்ம வந்து வைத்தீஸ்வரன் கோயில் நம்ம சொல்றோம் இல்லையா, வைத்தீஸ்வரன் கோயில் என்பது செவ்வாய், செவ்வாய் வழிபட்ட தலம். இப்ப நம்ம படிக்கிறோம் இல்லையா, திருவெண்காடு புதன் வழிபட்ட தலம், இப்ப சந்திரன் வழிபட்ட தலம் அப்படிலாம் நம்ம பாக்குறோம். ஆனா அங்க நம்ம பார்க்கும்போது என்னன்னு கேட்டா, அவங்க வந்து வழிபட்டு இருக்கிறாங்க, அங்க போனா நவக்கிரகத்தால வரக்கூடிய இதெல்லாம் போகும் அப்படின்றது கருத்து இல்லை. அப்ப அந்த கிரகமே வந்து அங்க வழிபட்டு இருக்குன்னு சொன்னா நாம யாரை வழிபடணும்னு கேட்டா முழுமுதற் பொருளான சிவபெருமானை தான் வழிபடணும் என்பதுதான் கருத்து. சரி, இப்ப அந்த அந்த சோதிடத்துல என்ன சொல்றாங்கன்னா கேட்டா, ஜோசியத்துல சிவனாருடைய அம்சம் சூரியன், உமாதேவனுடைய அம்சம் சந்திரன், முருகனுடைய அம்சம் அங்காரகன், திருமாலுடைய அம்சமாக புதன் என்றும், பிரம்மாவனுடைய அம்சமாக குரு என்றும், இந்திரனுக்கு சுக்கிரன், சுக்கிரனுக்கு இந்திரனை அப்படி சொல்லி, யமன் அம்சமா சனி, அப்புறம் காளியினுடைய அம்சமாக ராகு, அப்ப சித்திரகுப்தர் அதை வந்து கேது, இப்படி சொல்றாங்க 9க்கும். இந்த 9 நாள் வரக்கூடிய துன்பங்கள் யாரெல்லாம் உண்மையான அடியார்களாக இருக்கிறார்களோ அவர்களை வந்து அலட்டுவது இல்லை, துன்பப்படுத்துவது இல்லை. இது நம்ம எங்க பார்க்கலாம்னு கேட்டா, ஞானசம்பந்தருடைய கோளறு திருப்பதிகத்துல பார்க்கலாம். வேயுறு தோழிவங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தரவி மாசுறு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து நுழமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழம் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. அப்ப யார் அடியார்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நவக்கிரகங்களால் வரக்கூடிய துன்பங்கள் இல்லை. அப்ப அடியார் அல்லாதவருக்கு நவக்கிரகங்களால் வரக்கூடிய துன்பம் கட்டாயம் உண்டு. அதை நம்ம வந்து அந்த வேறுபாடு நம்ம புரிந்து கொள்ளணும். அப்ப அடியார்கள் அல்லாத மற்றவர்களை அகப்படுத்தி இந்த நவக்கிரகங்கள்லாம் தன் ஆட்சி செய்யும். அதுதான் சொல்றாங்க, நம்ம அடியாரா இல்லையா என்பதை யார் நம்ம அடியார் நாம சொல்லிக்க முடியுமா? அதனால சொல்லி வச்சிடுறார் சுவாமி, அழகிய மயில்வாகனுடைய திருக்கைவேல் 9 கிரகங்களால் உண்டாகக்கூடிய துன்பத்திலிருந்து எம்மை காப்ப வேண்டும், காப்பதாக என்று ஒரு விண்ணப்பம் முதல்ல வைக்கிறார். அப்புறம் சுமவிழி நோய்கள் தந்த சூளை ஆக்ரான ரோகம், ஒண்ணு ஒரு நோய் சொல்றாரு பாருங்க. இப்ப பாருங்க, சுமவிழி, சுமம் அப்படின்னா மலர்னு அர்த்தம், சும விழினா மலர் போன்ற கண் அர்த்தம், மலர் போன்ற கண். அப்ப சுமவிழி நோய்கள்னு கேட்டா மலர் போன்ற கண்களிலிருந்து உண்டாகக்கூடிய நோய்கள். இப்ப ஒவ்வொரு நோயா சொல்லி இந்த நோயெல்லாம் எம்மை காக்க வேண்டும் அப்படின்னு சொல்ல போறாரு. இப்ப முதல்ல சொல்லக்கூடிய நோய் என்ன சொல்றாரு, சுமவிழி நோய்கள். அதுக்கு என்ன பொருள்னு கேட்டா மலர் போன்ற கண்களிலிருந்து உண்டாகக்கூடிய நோய்கள். இப்ப மலர் போன்ற கண்களிலிருந்து உண்டாகக்கூடிய நோய்கள் நிறைய சொல்லலாம். அதுல குறிப்பா சொல்லும் போது இன்னைக்கும் கண்ணு வந்து பூ விருந்து போச்சு, பார்வை சரியா தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. கண்ணுல பார்வை மங்குதல பூ விழுந்துருச்சுன்னு ஒரு பேச்சு வழக்குல சொல்லுவாங்க. அதுதான் சுமவிழி, மலர் போன்ற குறிப்பிடுகிறார். அப்புறம் வேற என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இந்த சுமவிழி நோய்களுக்கு மலர்கண் என்று வைத்துக்கொண்டு, அதாவது பெண்கள் தொடர்பால் வரக்கூடிய நோய் என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தியும் ஒரு செய்தி இருக்குது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப சுமவிழி நோய்கள்னா கண்களிலிருந்து வரக்கூடிய நோய்கள். அப்புறம் தந்த சூளை அடுத்தது சொல்றாரு, தந்த சூளை. தந்த சூளை அப்படின்னா நம்ம வந்து சூளை நோய் போல நினைச்சு கூடாது. இது இங்க எதை சொல்றாங்கன்னு கேட்டா, பல்குத்து நோய்கள். பல்குத்து நோய்களுக்கு பேர் தான் தந்த சூளை. அது ஏன் அப்படி சொல்றாங்கன்னு கேட்டா, இந்த சூளத்தினுடைய ஷார்ப் இருக்குதுல்ல, அந்த ஷார்ப்பு, சூளத்தினுடைய ஷார்ப்பு வந்து குத்தனா, பல்லுல குத்தனா எப்படி வலிக்குமோ அது போல வலிக்குமா. இப்ப பல்லு வலி இருக்கக்கூடிய நம்ம அனுபவிச்சிருக்கோம். அது என்ன சொல்லுவாங்கன்னா, பல்லு சொத்தை ஆயிடுச்சோ அல்லது பல்லு எடுக்கணுமோ என்ன சுருக்குன்னு குத்துதுங்க, சுருக்குன்னு குத்துதுங்கன்னு சொல்றோம்ல, அதுதான் இங்க சொல்ற தந்த சூளை. அப்ப பல் குத்து நோய்கள், அந்த நோய்களிலிருந்து என்னை காக்க வேண்டும் சொல்லுவார். அதான் சூளக்குத்து போல் பாதிக்கும். அந்த பல்லுல ஏதாவது வலி இருந்துன்னா சுருக்குன்னு குத்துறது,
அந்த சூளத்துல இருக்கக்கூடிய அந்த நுனி அப்படியே வந்து குத்துவது போல அந்த ஒரு துன்பம். அதுதான் இங்க சொல்றாரு தந்த சூளை. அப்புறம் ஆக்ரானம். ஆக்ரானம்னா மூக்குன்னு அர்த்தம். அப்ப மூக்குல ஏதாவது வரக்கூடிய ஒரு நோய்கள், அந்த நோயில இருந்து என்னை காக்க வேண்டும். அது சொல்ற ரோகம்னா நோய்கள், ஆக்ரான ரோகம். அப்ப மூக்கு சம்பந்தமாக வரக்கூடிய எல்லா நோய்களிலும் இருந்து என்னை காக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. இல்ல ஒருத்தவங்க மியூட் பண்ணாம இருக்கிறாங்க, அவங்க மியூட் பண்ணிடுங்க. சத்தம் வந்துட்டே இருக்குது. அவங்க விஜயலட்சுமி அம்மா அவங்க கிட்டே கொஞ்சம் சத்தம் வருது. கொஞ்சம் தயவு கூர்ந்து கொஞ்சம் மியூட் பண்ணிடுங்கம்மா. ஆக்ரான ரோகம். இல்ல அட்மினா இருக்கிறவங்க அவங்க மியூட் பண்ணலாம், அதை பார்த்து பண்ணிடுங்கம்மா. அப்ப மூக்கு தொடர்புடைய நோய்கள். அப்புறம் திமிர் அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுக்குறாரு பாருங்க. திமிர் அப்படின்னு சொன்னா திமிர் நோய். திமிர் நோய் என்ன அர்த்தம்னு கேட்டா விரைப்பு நோய். இப்ப கால் மறுத்து போச்சு, கை மறுத்து போச்சுன்னு சொல்றோம் இல்லைங்களா, அதுதான் விரைப்பு நோயை தான் திமிர். பேசுறது கேக்குதாமா? அவங்க இன்னும் மீட் பண்ணாமல இருக்கிறாங்க. அட்மினா இருக்கிறவங்க விஜயலட்சுமி அம்மா மீட் பண்ணிடுங்கம்மா. விஜயலட்சுமி அம்மா மைக் ஆஃப் பண்ணுங்க. மைக் ஆஃப் பண்ணுங்க. இது எப்படின்னு தெரியலீங்க. ரெண்டாவது பட்டன் இருக்குல்ல, ரெண்டாவது பட்டன் ஆஃப் பண்ணுங்க. டச் பண்ணுங்க கீழே மைக் மாதிரி இருக்கு பாரு. ஓகே ஓகே தேங்க்யூ, நன்றி. சாரி இல்ல பண்ணுங்கம்மா. பண்ணி திரும்ப ஆன் பண்ணிட்டு ஓகே சரி. மூக்கு தொடர்புடைய நோய்கள். அப்புறம் திமிர் அப்படின்னு சொன்னா அந்த அதாவது மறுத்து போச்சு சொல்றாங்க இல்லையா, விரைப்பு நோய். அப்புறம் கழல்வாதம். கழல்வாதம்னா வாத கதம்னு பிரிக்கணும். வாத கழல் அப்படின்னு பிரிக்கணும். வாத கழல்னு பிரிக்கும் போது கழல்னாலே கால் தான். வாத கால் நோய். அந்த முழங்கால்ல நமக்கு அப்படியே இழுத்து போச்சுங்க அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த முழங்கால் சம்பந்தமுடைய தொடர்புடைய நோய்கள்ல இருந்து என்னை காக்க வேண்டும்னு. அப்ப ஒவ்வொரு சின்ன சின்ன மைனூட்டா எதெல்லாம் வருதோ நமக்கு அதெல்லாம் பட்டியலிட்டு காட்டுகிறார் பாம்பன் சுவாமிகள். இன்னும் வரக்கூடிய பாடல்கள்லயும் சொல்லுவார். அப்புறம் சோகை. சோகை பிடிச்சு போச்சுங்கன்னு சொல்றோம் இல்லைங்களா, அதையும் சொல்றார் சோகை. அந்த திமிர் கழல் வாதம் என்பத திமிர்வாதம் கழல் வாதம் ரெண்டா பிரிச்சு அந்த விரைப்பால் வரக்கூடியது ஒண்ணு, அப்புறம் கழல் வாதம் அது முழங்கால்ல வரக்கூடிய வாதம் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. சோகை. அப்புறம் சிரம், அடி கர்ண ரோகம். சிரம்னா தலைன்னு தெரியும் நமக்கு. இந்த தலையில வரக்கூடிய நோய். இந்த தலையில வரக்கூடிய நோய் எப்படி எப்படிலாம் வருதுன்னு ஒரு பெரிய பட்டியல் தராங்க. இது நல்லா கூர்ந்து கவனிக்கணும். எதனால வருதுன்னா, ஒரு புகைச்சலா இருக்குது, நம்ம நுகர்ந்தோம்னா நமக்கு தலைவலி வரும். வெயில்ல ரொம்ப தூரம் போயிட்டோம்னா தலைவலி வரும். பனியில போனோம்னா தலைவலி வரும். தலை சம்பந்தமான ஏதாவது ஒரு நோய் வரும். அதனால புகையால் வரும், வெயிலால் வரும், பனியால் வரும். அப்புறம் நித்திய போகம், ரொம்ப ரொம்ப ஓவரா சாப்பிட்டோம்னாலும் நமக்கு வந்து ஒரு மாதிரி தலையில பிரச்சனை வரும். அப்புறம் அதி உறக்கம், கும்பகரணம் போல தூங்கினாலும் தலைவலி வந்துடும். அப்புறம் நித்திரை பங்கம், தூங்கலனாலும் தலைவலி வரும். அளவுக்கு அதிகமா தூங்கினாலும் தலையில பிரச்சனை, தூங்காமலே இருந்தாலும் தலையில பிரச்சனை. அப்புறம் நீரில் நனைதல். அப்ப மழையில வந்து போய் நனைஞ்சிட்டோம்னா தலைவலி வரும், தலையை உடனே தோட்டுங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. அப்ப நீரில் நனைவதால் தலையில பிரச்சனை வரும். அப்புறம் கீழ் காற்று, அந்த ஒரு வகையான காற்று வந்தது, அது ரொம்ப ஏறுச்சுன்னா, இப்ப பனியிலே போச்சுன்னா காதுல வந்து காத்து போயிடும்னு சொல்றோம். அதே போல அந்த கீழ் காற்று, அதனாலே தலையில பிரச்சனை வரும். அப்புறம் அளவுக்கு அதிகமா தண்ணீர் பருகினாலும் தலையில் பிரச்சனை வருமா. அப்புறம் ஓயா கவலை, இது எல்லாருக்கும் இருக்கிறது தான். பாதி பேருக்கு தலைவலி எதனால வருதுன்னு கேட்டா இதனாலதான் வருது. எதுக்குங்க கவலைப்படுறீங்க, ஃபியூச்சரை நினைச்சு கவலைப்படுறாங்க. இப்ப இன்றைய சூழல்ல சரி வாழ்க்கை இப்படிதான் இருக்குது, ஓகே, தெரிஞ்சது பிறகு நாளைக்கு இப்படி வந்துருமோ, நாளைக்கு அப்படி வந்துருமோ, நாளைக்கு இப்படி நடந்துருமோ, அது அப்படி நடந்துருமோ. இப்ப நம்ம வந்து எல்லார்கிட்டையும் பார்க்கலாம், நாளைக்கு இப்படி நடந்துட்டா என்ன பண்றது, நாளைக்கு இப்படி நடந்துட்டா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு கவலைப்பட்டு தலையில பிரச்சனையை உண்டாக்கிக்கிறாங்க. அப்ப அதுதான் சொல்றாங்க ஓயா கவலை. நமக்கு கவலை வருது இல்லைங்களா, அதுக்கு காரணம் யாருன்னு கேட்டா அவன் என்ன சொல்றான், என் கவலைக்கு காரணமே அவன் தாங்க, என் கவலை காரணமே எழுத்து வீட்டில் இருக்கிறவங்க தாங்க, என் கவலை காரணமே பக்கத்துல இருக்கிறவங்க தானே அடுத்தவங்களை வந்து நம்ம குற்றம் சாட்டுகிறோம். ஆனா நம்முடைய கவலைக்கு காரணம் யாருன்னு கேட்டா நம்மிடத்துல இருக்கக்கூடிய ஆணவ மனம் தான் காரணம்.
இதுதான் நம்முடைய சைவ சித்தாந்தம் தான் சொல்லுது, ஓயா கவலை. அப்ப இதனால நமக்கு தலையில பாதிப்பு வரும். அந்த அந்த செய்திக்காக சொல்ல வந்தாரு. ஆனா அதுக்கு ரூட் பாத்தீங்கன்னா அது ஆணவ மலம். அது அப்படி போனீங்கன்னா சைவ சித்தாந்தம் அது அப்படி போயிடும். இங்க வந்துரும் நம்ம. ஓயா கவலை. அப்புறம் வெப்பமான மலர்களை மோத்தல். ரொம்ப வெப்பமான ஒரு பூ, அதை ஸ்மெல் பண்ணா நமக்கு சொல்றோம்ல, அந்த பூ ரொம்ப இது பண்ணா நமக்கு ஒரு மாதிரி தலையில பிரச்சனை வருதுங்க, தலைவலி. அது போல. அப்புறம் அளவுக்கு அதிகமா பேசிட்டே இருந்தாலும் தலையில பிரச்சனை வருமா? அளவுக்கு அதிகமா பேசிட்டே இருந்தா தலையில பிரச்சனை வரும். இப்படி எல்லாம் இதனாலலாம் தலையில பிரச்சனை வருது. அதனால சிரம், தலை நோய், அதுல இருந்து என்னை காக்க வேண்டும். அப்புறம் அடி, சிரம் அடி கர்ண ரோகம். சிரம் அடி அப்படின்னு சொன்னா தலைக்கு அடியில் இருக்கக்கூடிய கர்ணம்னா காது, கர்ணம்னா காது. அப்ப தலைக்கு அடியில் இருக்கக்கூடிய காது நோய்கள் அதையும் சொல்றார். அதுதான் சிரம் அடி கர்ண ரோகம். தலைக்கு அடியில் உள்ள காது நோய் முதலியன, அதுல இருந்து முருகப்பெருமான் என்னை காக்க வேண்டும்னு சொல்றாரு. அதுல இப்படியும் சொல்லப்படுகிறது. அதுல வேற வகையும் சொல்றாங்க. சிரம் அப்படின்னா தலையில் வரக்கூடிய நோய், அடி அப்படின்னு சொன்னா நம்முடைய கால்கள்ல வரக்கூடிய நோய், அப்புறம் கர்ண ரோகம்னா காதிலே வரக்கூடிய நோய்கள். இப்படியும் பிரிச்சும் சொல்றாங்க, ரெண்டு வகையிலையும் சொல்றாங்க. சிரம் அடி கர்ண ரோகம்னா தலையில், காலில், காதுகளில் வரக்கூடிய நோய். சிரம் அடி கர்ண ரோகம் இன்னொன்னு என்ன சொல்றாங்க, தலைக்கு கீழே இருக்கக்கூடியதுதான் அடி, அதுதான் காது. அதனால காதில் வரக்கூடிய பிரச்சனைகள், நோய்கள். இதுல இருந்து முருகப்பெருமான் என்னை காக்க வேண்டும். அப்புறம் இவையெல்லாம் எது? சுமவிழி நோய்கள், தந்த சூளை, ஆக்ரான ரோகம், திமிர் வாதம், கடல் வாதம், சோகை, சிரம், அடி, கர்ண ரோகம், இவையெல்லாம் எமை அணுகாமலே, எம்மை நெருங்காதபடி, எம்மை அணுகாமலே அப்படின்னு எம்மை நெருங்காதபடி பன்னிரு புயன், 12 தோள்களை உடைய முருகப்பெருமான் சயவேல் காக்க, முருகப்பெருமானுடைய வெற்றிவேல் எம்மை காப்பதாக. சயம்னா ஜெயம், ஜெயம்னா வெற்றி, அந்த வெற்றி வேல் எம்மை காப்பதாகன்னு சொல்லி இந்த பாடல்ல சொல்றாரு. நம்ம எடுத்துக்கூடிய சின்ன சின்ன நோய்கள்லாம் எடுத்து சொல்லி இந்த பாடல சொல்றாரு. மறுபடியும் இந்த பாடல ஒரு முறை பாடிட்டு அடுத்த பாடலுக்கு போகலாம். ஞமலியம் பரியன் கைவேல் நவக்கிரக கோள் காக்க, சுமவிழி நோய்கள் தந்த சூளை ஆக்ரான ரோகம், திமிர்கடல் வாதம், சோகை, சிரமடி, கர்ண ரோகம், எமயமலே பன்னிரு செயவேல் காக்க. நம்ம ஏற்கனவே சொன்ன பாரு, நம்ம முதல்ல ஒரு தடவை பாட்டு பாடுறோம், அடுத்த முறை எதுக்கு பாடுறோம்னு கேட்டா அது பொருள் பார்த்துட்டு ஒரு தடவை பாடும்போது நமக்கு அந்த பொருள். இப்ப நம்ம 17 டிஸ்டர்பா இருக்குதுமா, விஜயலட்சுமி அம்மாவுக்கு தான் பாவம். சிவசிவா விஜயலட்சுமி வேறக்குன்னு எதுவும் பண்ணல சார், எனக்கு ஒன்றும் புரியல. ஒண்ணுமே பண்ணாதீங்க, பேசாம கேட்டுக்கோங்க. சரிங்கம்மா, ஓகேம்மா, ஓகேம்மா, நன்றிங்க. நான் கட் ஆயிடுச்சிங்களா? இல்ல ஆகல, மறுபடியும் டச் பண்ணுங்க, அதையே டச் பண்ணுங்க, அவ்வளவுதான். ஓகே, இனிமே எதுவும் பண்ணாதீங்க, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. சரி, இப்ப 17வது பாடல் போயிடலாம். திருச்சிற்றம்பலம். டமருகத்தடி போல் நைக்கும் தலையிடி கண்ட மாலை, குமுறு விப்புறுதி குன்மம் குடல் வழி ஈழை காசம், நிமிரோனாது இருத்தும் வெட்டை நீர்பிற மேகம் எல்லாம், எமையடையாமலே குண்டெறிந்தவன் கைவேல் காக்க. முதல்ல பாருங்க, டமருகத்து அடிபோல். டமருகம்னா உடுக்கைன்னு அர்த்தம். உடுக்க அடிக்கிறது போல தலையில டங்கு டங்கு டங்குன்னு இடிக்கிற ஒரு துன்பம். அப்படி ஒரு துன்பம் வருதுன்னா அந்த துன்பத்தில இருந்து முருகப்பெருமான் காக்கணும்னு கடைசியில் சொல்ல போறாரு. முதல்ல அதை சொல்லு, டமருகத்து அடிபோல் நைக்கும் அப்படின்னா துன்புறுத்தும்னு அர்த்தம். அப்ப உடுக்கை அடி போல துன்புறுத்தக்கூடிய தலை இடி, தலையில இடி இடிக்கிறது போல அப்படி டங்கு டங்குன்னு எனக்கு தலையை இடிக்கிற, சுத்தியால அடிக்கிறது போல எனக்கு ஒரு பெரிய வலி இருக்குதுங்க அப்படின்னு சொல்றோம்ல, அதுதான். பொதுவாக சில பேர் ஒற்றை தலைவலின்னு சொல்றாங்க. அதை டமருகத்தடி போல் நைக்கும் தலை இடி. அப்புறம் கண்டமாலை அப்படின்னு அடுத்து ஒரு நோய் சொல்றாரு. இந்த கண்டமாலை என்பது என்னன்னு கேட்டா, வாதம், பித்தம், சிலேத்துமங்களால் வரக்கூடிய ஒரு நோய். அந்த நோய் எப்படி இருக்கும்னு கேட்டா,
கழுத்தை சுத்தி மாலை போட்டது போல சின்னதா என்ன சொல்றாங்க, சின்ன நெல்லிக்காய் சைஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா ஒரு சின்ன கொப்பளம் போல வரும். அப்படி இல்லைன்னா சின்ன கத்திரிக்காய் போல ஒரு அந்த வடிவில் அந்த கொப்பளம் வரும். அது எப்படின்னா கழுத்து சுத்தி மாலை போல இருக்குமா, அதனால அது கண்ட மாலை அப்படின்னு அதுக்கு பேர். அப்படி அது எதனால வந்து வாத பித்த சிலேத்துமங்களால் வரக்கூடிய ஒரு நோய். அந்த நோய் வராமல் என்னை காக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. முதல்ல டமரகத்தடி போனைக்கும் தலையிடி, அப்புறம் கண்டமாலை, அப்புறம் குமுறு விப்புறுதி. குமுறு அப்படின்னா குமிரி அப்படின்னு அர்த்தம். குமிரின்னா என்னன்னு கேட்டா பெருத்த துன்பத்தை விளைவிக்கக்கூடியதுன்னு அர்த்தம். ரொம்ப குமுறுறாங்க, ரொம்ப குமரி போயிட்டாங்க அப்படின்னு சொல்றோம்ல. இப்ப பழமே ரொம்ப ரொம்ப ஒரு வெயில்ல போச்சு குமரி போயிடுச்சுன்னு சொல்றோம் பாருங்க. அந்த குமுறுதல் அப்படின்னா பெருத்த ஒரு துன்பத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு தன்மை. அதுதான் குமுறு விப்புறுதி. விப்புறுதி என்பது ஒரு புண், ஒரு வகையான புண்ணு. அது சிலந்தி போல அந்த புண்ணு அந்த வடிவில் ஒரு இடத்துல அப்படியே வருமா, அந்த ஷேப். அதனால விப்புறுதி அப்படின்னா சிலந்தி புண் என்று சொல்லப்படுது. எப்படியெல்லாம் நமக்கு வந்து ஒரு நோய் வருது அப்படின்றத எடுத்து சொல்றாரு பாருங்க. நீங்க என்ன புதுசா நிறைய நோய் வருதுங்கன்னு சொல்றாங்க இல்லைங்களா, அதெல்லாம் அப்பவே ஒண்ணு சின்னதா எடுத்து காட்டி இருக்கிறார் நம்முடைய பாம்பன் சுவாமிகள். அததான் குமுறு விப்புறுதி. அப்புறம் குன்மம் என்பது ஒரு வகை நோய். இது எதனால வருதுன்னு கேட்டா, நம்ம ஏப்பம் விடுற பாருங்க, ஏப்பம் ரொம்ப கூட இங்க உறவினர் ஒருத்தன் பாருங்க, ஏப்பம் விட்டா அது 3வது வீட்டுல கேட்குமா. அது அவங்களுக்கு ஒரு நோய் போலவே இருக்குது. சாதாரணமா நான் சாப்பிட்டு அந்த செரிமானத்துல ஒரு ஏப்பம் வருதல் என்பது அது நார்மல், அது இயல்பு. ஆனா அந்த எப்போதுமே அந்த ஏப்பம் வந்து கொண்டே இருக்கிறது, அது அது ஏப்பம். அப்புறம் மலபந்தம், அது மலைக்கட்டு. அப்புறம் குடல் இறைச்சல். குடல்ல பாத்தீங்கன்னா வயிறு ரொம்ப இறையுதுன்னு சொல்லுவாங்க பாருங்க. நமக்கே சில நேரத்துல இந்த நம்ம சாப்பிட்டு சரியா இது பண்ணோம்னா ஒரு மாதிரி சவுண்ட் வரும், அது குடல் இறைச்சல். அப்புறம் உப்பசம், வயிறு உப்பசமா இருக்குதுன்னு சொல்றாங்க பாருங்க, அது. அப்புறம் வயிற்று வலி. அப்புறம் அஜீரணம், செரிக்காம இருக்கிறது அஜீரணம். அப்புறம் அசதி. இதையெல்லாம் இந்த குன்மம் என்பது தரும். இந்த குன்மம் அப்படின்றது இதெல்லாம் ஏப்பம், மலபந்தம், குடல் இறைச்சல், உப்பசம், வயிற்று வலி, அஜீரணம், அசதி முதலியவற்றை இந்த குன்மம் என்பது தரும். அது ஒரு நோய், அது சொல்றது. அப்புறம் குடல் வலி, குடல் நோய், குடல் சம்பந்தப்பட்ட நோய். இப்ப குடல் இறக்கம், குடல் சுருட்டிச்சு அப்படிலாம் சொல்லுவாங்க. முதல்ல என்ன பண்ணுவாங்க, வயிற்று வலின்னா அந்த தொப்புள்ள கை வச்சு அதுக்கு ஒரு எல்லாரும் செய்ய முடியாது, அது அப்படியே ஒரு சுத்துவாங்க, நமக்கு வயிறு வலியே உடனே போயிடும். இன்னைக்கு உடனே டாக்டர்கிட்ட போயிடுறோம். இப்ப அந்த கூட ஏன்னா அதுக்கு வேற அந்த தொப்புளுக்கு மேல வயிறு வலிக்குதா தொப்புளுக்கு கீழே வயிறு வலிக்குதான்னு கேட்பாங்க. ஏன்னா அது ஒண்ணுன்னா அது உடல் சூட்டால் வரக்கூடியது ஒண்ணு, இல்ல வயிற்றுல வேற ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொன்னா ஒண்ணு. இதெல்லாம் கேட்பாங்க இந்த பழைய வயசான பாட்டிகள் எல்லாம் அதை கேட்பாங்க. இன்னைக்கு உடனே நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் போயிடுறோம், உடனே ஸ்கேன் எடுங்க, எல்லாம் உடனே மிஷின் என்ன சொல்லுதோ அதன்படி அதுக்கு வந்து ஒரு மாத்திரை எழுதி கொடுத்துட்றாங்க. அதுக்கு என்னவோ ஸ்கேனுக்கு என்னவோ பில்லு கட்டிட்டு வந்துட வேண்டியதுதான். பல ஆயிரங்களை பில்லு கட்டிட்டு வந்துடுறோம். இன்றைய நிலைமை அப்படி இருக்குது. அதனால இதுல இருந்தும் நம்மை முருகப்பெருமான் காக்க வேண்டும்னு பாம்பன் சுவாமிகள் வேண்டுகிறார். அந்த நம்ம பொதுவாக சொல்ற பாருங்க, இந்த அப்பண்டிக்ஸ் இதெல்லாம் சொல்றோம், குடல் இறக்கம், இதெல்லாம் வந்து சம்பந்தப்பட்டது, குடல் நோய் சம்பந்தப்பட்டது தான் அது எல்லாமே. அதுதான் குடல் வலி. அப்புறம் ஈழை அப்படின்னு இருக்கு பாருங்க. அந்த ஈழை என்பது கபம் நோய். கபம் இருக்குது பாருங்க, அந்த கபம் நோய்க்கு பேரு ஈழைன்னு. அதுல ஒரு பாடம் ஈழைன்னு சொல்றாங்க. அதை ஈழை பெரிய இலை, ஈழைன்னா என்ன சொல்றாங்க, காச நோயினுடைய ஒரு குணம் ஈழை என்பது. என்ன பதில் சொல்றோம்னு கேட்டா, ரொம்ப ஈழ உடம்புங்க அவனுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. கிராமங்கள்ல சொல்லுவாங்க, உங்கள இப்ப பழையவர்களுக்கு வயதானவர்களுக்கு தெரியும், ரொம்ப ஈழ உடம்புங்க, ரொம்ப சத்து இல்லை, அவனுக்கு ஏதாவது கொடுங்க, வேற ஏதாவது செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதுல இருந்து வருதுன்னு கேட்டா, இலைத்தள் ரொம்ப ரொம்ப உருக்கி போயிருக்கிறாங்க பாருங்க, காச நோய். அந்த இலைத்திலிருந்து வந்ததுதான் ஈழை என்பது. அந்த ஈழைன்னு சொல்றாங்க, சில பாடபேதமாக ஈழைன்னு. ஈழை அப்படின்னா காசத்தினுடைய குணம், உடம்பு உருக்கி போயிடுச்சுன்னு அர்த்தம். ஈழை அப்படின்னா கபநோய், கபத்தால் வரக்கூடிய ஒரு நோய். அப்புறம் அது தனியா ஒரு காசம்னு சொல்றதுனால அது ஈழை தான், அது கபநோய் தான் அப்படின்னு ஒரு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். காசம், ஈழை காசம், ஈழை என்பது கபநோயாகவும் காசம் என்பது காச நோயாகவும் வைத்துக்கொண்டு, இந்த காச நோய் அப்படின்றது எங்க வருதுன்னு கேட்டா,
நம்முடைய சுவாச நரம்புல ஏதோ ஒரு ஃபால்ட், ஏதோ வீக்கமோ அல்லது சுவாச நரம்புல ஏற்படக்கூடிய ஒரு மாறுபாட்டால தான் நமக்கு அந்த காச நோய் வருகிறது. அது எப்படின்னு கேட்டா இருமல், அது இதெல்லாம் ஒரு அடையாளம் பாருங்க. இருமல், ரொம்ப இருமினே இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா உடனே அந்த ஏதோ நுரையீரல்ல பிரச்சனை அப்படின்னு சொல்லிடுறாங்க இல்லையா இன்றைக்கு. அதுதான் அந்த இருமல். அப்புறம் கண்கள் மின்மினி பரப்பன போல ஆதல். அது ஒரு சில நேரத்தில் நம்மளே ஃபீல் பண்ணியிருக்கோம். உங்களில் பல பேர் ஃபீல் பண்றீங்களான்னு தெரியல. கண்ணு நம்ம துளி பறக்கும் போது பார்த்தீங்கன்னா கண்ணில் அப்படியே ஏதோ ஒரு ஒரு மாதிரி ஒரு சிறு சிறிதா மின்மினி பறக்கிறது போல இருக்கும். அப்பெல்லாம் அதெல்லாம் நம்ம வந்து சுவாச பிரச்சனைக்கு அடையாளம், இதெல்லாம் சிம்டம். அப்புறம் முதுகு, மார்பு, விலா எலும்புகளில் ஒரு வலி, இதெல்லாம் சுவாச பிரச்சனைக்கு ஒரு அடையாளம், ஒரு சிம்டம். அப்புறம் நம்முடைய குரல் இருக்குது இல்லைங்களா, வெண்கல தொனி போல தொண்டை ஒளி அப்படின்னு நம்ம பேச்சு மாறிச்சுன்னா நமக்கு சுவாசத்துல ஏதோ பிரச்சனை, இருமல், இதெல்லாம் நமக்கு தெரியும். இதனால வரக்கூடியது அந்த காச நோய். இதிலிருந்து என்னை முருகப்பெருமானுடைய வேல் என்னை காக்க வேண்டும்னு சொல்ல போறாரு. அடுத்தது நிமிரொணாது இருட்டும் வெட்டை. வெட்டை அப்படின்னா வெப்ப நோய், வெப்பத்தால் வரக்கூடிய நோய். இப்ப நம்முடைய பாண்டிய மன்னன், இன்னைக்கு நம்ம ஒரு நாயன்மாராக போட்டக்கூடிய நின்ற சீர் நெடுமாறன், அவருக்கு பேர் முன்னாடி பாண்டிய மன்னனா இருக்கும்போது என்ன பேருன்னு கேட்டா கூன் பாண்டியன்னு பேரு. ஞானசம்பந்தர் போய் தான் வந்திரமாவது நீர் பதிகம் பாடி கூன் பாண்டியனை நின்ற சீர் நெடுமாறனாக மாற்றினார். அவ ஏன் கூன் பாண்டியன் அப்படின்னு சொன்னா அவனுடைய நோய் பாருங்க, அந்த நிமிரொணாது இருத்தும் வெட்டை, வெப்பத்தால் வரக்கூடிய நோய். நிமிரவே முடியாத படுத்தபடிக்கையா இருப்பாங்க, அப்படிதான் இருந்திருக்கிறாங்க. நிமிர முடியாதபடி படுக்கையாக்கும் வெப்ப நோய். அப்படிப்பட்ட ஒரு நோயில் இறந்தவன் தான் பாண்டிய மன்னன். சமண சமயத்துல இருந்து அங்கிருந்து நம்முடைய ஞானசம்பந்தனுடைய பெரும் குருவர்களால் அவன் நின்ற சீர் நெடுமாறனாக மாறினார் அப்படின்றது நம்ம வந்து வரலாற்றில் படிக்கிறோம். அதுதான் இங்க சொல்றாரு, நிமிரொணாது இருத்தும் வெட்டை, நிமிர முடியாதபடி படுக்கையாக்கும் வெப்ப நோய். அதுல இருந்து முருகப்பெருமானுடைய வேல் எம்மை காக்க வேண்டும். அப்புறம் நீர்பிற மேகமெல்லாம். நீர்பிற அப்படின்னா நீர் கோத்த மேகமெல்லாம்னா மேக வியாதிகள் முதலிய அனைத்தும். மேக வியாதிகள்னு என்ன சொல்றாங்கன்னா மர்மஸ்தானங்களில் ஏற்படக்கூடிய நோய்கள்னு சொல்றாங்க. பொதுவாக என்ன சொல்றாங்க, பொதுவாக பிறப்பு உறுப்புகள்ல ஏற்படக்கூடிய ஏதாவது நோய்கள் இருந்ததுன்னா அதுதான் சொல்றாங்க. நீர் கோத்த, ஏதாவது கொப்பளம் கட்டி அப்படி ஏதாவது இருந்ததுன்னா அது அங்கிருந்தும் என்னை காக்க வேண்டும், முருகப்பெருமானுடைய வேல் எம்மை காக்க வேண்டும் சொல்றாங்க. அப்ப எந்தெந்த ஒரு எல்லா பாடியில இருக்கக்கூடிய எல்லா பார்ட்டையுமே பாம்பன் சுவாமிகள் அப்படியே கவர் பண்ணிடுறாரு. அதுதான் நீர்பிற மேகம் எல்லாம் எமை அடையாமலே எம்மை அணுகாதவாறு குன்று எறிந்தவன் கைவேல் காக்கன்னர். குன்று எறிந்தவன், அந்த இடத்துல குன்று என்பது மலை. எந்த மலையை குறித்ததுன்னு கேட்டா கிரௌஞ்ச மலை. இந்த கிரௌஞ்ச மலையை பிளந்த முருகப்பெருமானுடைய திருக்கையிலே இருக்கக்கூடிய வேல் காப்பதாக, காத்து அருள்வதாக என்று வேண்டுகிறார். இந்த கிரௌஞ்ச மலையினுடைய அடையாளம் எதுன்னு கேட்டா நம்ம இடத்துல இருக்கக்கூடிய ஆணவம், கண்மம், மாயைன்னு ஒரு 3 மலங்கள் சொல்றாங்க இல்லைங்களா, அதுல மாயாமலத்தினுடைய அடையாளம் தான் இந்த கிரௌஞ்ச மலை. அது நீங்க கந்த புராணம் படிக்கும்போது படிக்கலாம். அப்ப குன்று எறிந்தவன்னா மாயாமலத்தை நீக்கியவன். மாயாமலத்தை நீக்கியவன் அப்படின்னு சொன்னா நமக்கு அது ரூட் வந்து பாத்தீங்கன்னா ஆணவ மலம் தான். இப்ப இது நம்முடைய மலத்தை போக்கக்கூடியவன் யாருன்னு கேட்டா முருகப்பெருமானுடைய கையில இருக்கக்கூடிய வேல் தான். நம்முடைய மலங்களை எல்லாம் துவம்சம் செய்யக்கூடியது முருகப்பெருமான் கையில இருக்கக்கூடிய வேல். அதனால நம்முடைய நோய்களிலிருந்து என்னை காக்க வேண்டும்னு சொல்றாரு. இப்ப இந்த பாடலை நம்ம சிந்திக்கும். மறுபடி பாடிட்டு அடுத்த பாடலுக்கு போயிடலாம். டமருகத்தடி போல் நைக்கும் தலையிடி கண்ட மாலை குமுறு விப்புறுதி குன்மம் குடல் வழி ஈழை காசம் நிமிரொணாதிருத்தும் வெட்டை நீர்பிற மேகம் எல்லாம் எமையடையாமலை குண்டெறிந்தவன் கைவேல் காக்க. அடுத்தது 18வது பாடல். இணக்கமில்லாத பித்த எரிவு மாசுரங்கள் கைகால் முணக்கவை குறைக்கும் குஷ்டம் மூலவெண் முளை தீ மந்தம் சனத்திலே கொள்ளும் சன்னி சாலம் என்றறையும் இந்த பிணிக்குளம் என்னை ஆளாமல் பெரும் சக்தி வடிவேல் காக்க.
பிணி குலம் அப்படின்னு கடைசியா சொல்லிட்டு பாருங்க. பிணி குலம்னா நோய் கூட்டங்கள்னு அர்த்தம். குலம்னா கூட்டம். நான் சொல்றேன் இல்லையா, இவங்க எல்லாம் குலம் அப்படின்னு சொன்னா அது கூட்டம்னு அர்த்தம். இப்ப பிணி கூட்டம்னா நோய் கூட்டங்கள். இப்படி சொல்லக்கூடிய நோய் கூட்டங்கள் அடியேனை அடிமை கொண்டு ஆட்சி நடத்தாதபடி பெரும் சக்தி பேராற்றலுடைய வடிவேல் காக்க, கூறிய வேல்படை காக்க என்று சொல்றார். இதுல என்னன்னா, என்னை ஆளாமல் சொல்லும்போது இந்த நோய்கள் எல்லாம் எம்மை அடிமை கொண்டிருந்தால் நோய் எம்மை ஆட்கொள்கிறதுன்னு அர்த்தம். இப்ப எம்மை யார் ஆட்கொள்ள வேண்டும் கேட்டா முருகப்பெருமான் தான் ஆட்கொள்ளணும். இப்ப முருகப்பெருமானை ஆட்கொண்டு முருகப்பெருமானுக்கு அடிமையாக இருந்து நாம் தொண்டு செய்து பக்தி செய்து நாம் பிறவி பயனை எய்த வேண்டும். அதை எய்த விடாமல் தடுப்பதுதான் இந்த நோய்கள் எல்லாம். ஆகையால் இந்த நோய்கள் எல்லாம் எம்மை காக்க வேண்டாம், வேல் முருகப்பெருமானுடைய வேல் எம்மை காக்க வேண்டும் என்று விண்ணப்பிக்கிறார். பாருங்க, இப்ப பாருங்க, பிணி அப்படின்னாலே நோயின்னு நம்ம சொல்றோம். பிணித்தலால் அதுக்கு பேர் பிணி. நம்ம உடலை பிணிக்கிறது. அந்த பிணிப்பதனால அதுக்கு நோய்க்கு பிணின்னு பேர். ஆக்சுவலா என்னன்னு கேட்டா, இது நம்ம யார் பிணிக்க வேணும் கேட்டா இறைவன் தான் நம்மை பிணிக்க வேண்டும், இறைவன் தான் நம்மை ஆட்கொள்ள வேண்டும். ஆனா இந்த நோய்கள் நம்ம ஆட்கொள்ளுகிறது. இன்றைக்கெல்லாம் நம்ம பார்த்தோம்னா மாதத்திற்கு இந்த மெடிக்கல் போனோம்னா நாங்க ஒரு நீங்க இது கார்டு போட்டுக்குங்க, மாசம் மாசம் இந்த டேப்லெட்லாம் வாங்குறீங்க இல்லைங்களா, அவங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட், 30% டிஸ்கவுண்ட். 30 தான் போறது இல்லை யாரும். இப்ப இல்லைன்னா உங்களுக்கு 10% தான் டிஸ்கவுண்ட், நீங்க ஒரு கார்டு போட்டுக்குங்க, ஒரு 200 ரூபாய் பணம் கட்டுங்க அப்படிலாம் சொல்றாங்க பாருங்க. அப்படியே என்ன அர்த்தம், நமக்கு நோய் இருக்குது, நோய்க்கு மாசம் மாசம் டேப்லெட் வாங்குறோம் அப்படின்ற மாதிரி தான் ஆயிடுச்சு. டேப்லெட் இல்லாம வாழ்க்கை இல்லை, உணவே மருந்துன்னு அப்ப ஆயிடுச்சு. இப்ப மருந்தே உணவு ஆயிடுச்சு இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல. அப்படி ஆகிவிட்டது. அதனால எதுவுமே இல்லாமல் நம்ம முருகப்பெருமானுடைய வேல் நம்மை காக்க வேண்டும் என்று விண்ணப்பிக்கிறார். அதனால நாம எல்லாம் இந்த சண்முக கவசத்தை தொடர்ந்து பாராயணம் செய்தால் நம்ம இடத்துல இருக்கக்கூடிய அந்த உடல் நோய்கள் எல்லாம் நிச்சயமாக நீங்கும். அதுதான் நம்ம எல்லாரும் அவங்கவுங்க நிறைய அனுபவங்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறீங்க கடந்த சிந்தனையில. அதனால தொடர்ந்து நம்ம இதை பாராயணம் செய்வோம். இப்ப நம்ம இந்த 18வது பாடலுக்கான விளக்கத்தை பார்ப்போம். இணக்கம் இல்லாத அப்படின்னா கட்டுப்பாடு இல்லாமல் பெருகும்னு அர்த்தம். கட்டுப்பாடு இல்லாமல் பெருகக்கூடிய பித்த எரிவு. பித்த எரிவுனா பித்த எரிச்சல், பித்தத்தால் வரக்கூடிய ஒரு எரிச்சல். அப்புறம் அப்படியே என்ன அர்த்தம்னா பித்தத்தால் வரக்கூடிய ஒரு எரிச்சல் ஒண்ணு, அது ஒரு வகை. அப்ப கட்டுப்பாடு இல்லாமல் பித்த எரிச்சல். அப்புறம் சுரங்கள். மானா பெரியன்னு அர்த்தம், சுரங்கள்னா ஜுரம், என்ன காய்ச்சல், காய்ச்சல் சொல்றோம் இல்லையா. அப்ப பெரிய ஜுர உபாதைகள். ஏன்னா இன்னைக்கு ஒரு காய்ச்சல் அப்படின்னு சொல்லி உடனே டாக்டர் கிட்ட போனோம்னா அவங்க ஒவ்வொருத்தருக்கும் இப்ப ஒரு மழைக்காலம்னா இப்ப இந்த சீசன்ல இது வந்திருக்குதுங்க, வெயில் காலத்துல போனா இது இப்போ ஒரு சீசன்ல இப்ப எல்லாருக்கும் வந்திருக்குதுங்க, குழந்தைங்களுக்கு எல்லாம் இப்படி நிறைய வருது, இதெல்லாம் ஒரு வாரம் அப்படிதான் இருக்கும், நீங்க இந்த டேப்லெட் எல்லாம் போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உண்மையிலேயே இந்த காய்ச்சல் ஜுரம் அப்படின்றதுல இந்த உடம்புக்கு இறைவன் ஒரு அடையாளமாக காட்டுகிறான். அது ஆங்கிலத்தை சொல்லுவாங்க, இந்த ஃபீவர்னு சொல்றோம் இல்லையா, ஜுரம். ஃபீவர் இஸ் நாட் ஏ டிசீஸ், இட் இஸ் ஏ சிம்டம் ஆஃப் டிசீஸ். என்னன்னு கேட்டா நமக்கு இந்த உடம்புக்கு ஏதோ ஒரு நோய் வரப்போகுது என்பதை ஒரு அறிகுறியாக காட்டக்கூடியதுதான் இந்த ஜுரம், இந்த காய்ச்சல். ஆனா நம்ம என்ன பண்ணுறோம், இந்த காய்ச்சல் வந்தோடனே குடுன்னு ஓடி பேராசிட்டமாலோ அல்லது டோல்ஃபா, இப்ப நிறைய அந்த டேப்லெட் எல்லாம் சிலது வேற தடை பண்ணியிருக்கிறாங்க. இப்ப பேராசிட்டமால் போடுங்க, கூட ஆன்டிபயோட்டிக் சேர்த்து போடுங்க, உடனே உங்களுக்கு சரியாயிடும் அப்படின்ற மாதிரி நம்ம ஓடி நம்ம அதை போட்டு கொண்டு இருக்கிறோம். அப்படி நம்ம பழக்கத்துக்கும் கொண்டு வந்துட்டோம். இல்லைன்னா என்ன பண்றோம், வீட்டுல ஒரு பையன் ஒரு குழந்தை காய்ச்சல் இருக்குதுன்னா இருமா 2 நாள்ல சரியா போயிடும் சொன்னா வீட்டுல இருக்கவங்க விட மாட்டாங்க. உடனே நம்ம அழைச்சிட்டு போகணும், டாக்டர்கிட்ட போகணும்னா வீட்டுல இப்ப பையன் எப்படி இருக்கிறான் அவங்க புலம்ப ஆரம்பிச்சிருப்பாங்க. அதனால நம்ம இப்படி போக வேண்டிய ஒரு சூழலுக்கு நம்ம தள்ளப்பட்டு இருக்கிறோம் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல. ஆனா காய்ச்சல்ன்றது ஒரு அடையாளம் தான். ஒரு 2 நாள் தொடர்ந்து இருந்ததுன்னா ஏதோ ஒரு நோய் வருதுன்றதுக்காக அப்புறமா மருத்துவத்துக்கு போகணும் அப்படின்றது தான் ஒரு குறிப்பு. அதனால இப்ப சண்முக கவசத்துல ஐயா சொல்லிட்டாரு, காய்ச்சல் வந்ததுன்னா எல்லாரும் வீட்டுல ஒரு நாள் வெயிட் பண்ணுங்கன்னு. அடியேன்னு சொன்ன நீங்க காத்திருக்க வேணாம். ஏன்னா குழந்தைகள்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல நம்முடைய உணவு முறைகள் நிறைய மாறிவிட்டது. அந்த உணவு முறைகளால நமக்கு நிறைய நோய்கள் வருகிறது. அதனால அது உடனே பார்த்துருங்க. சரி, இப்ப இணக்கமில்லாத பித்த எரிவு, அப்புறம் சுரங்கள், அப்புறம் கைகால் முணக்கவே குறைக்கும் குஷ்டம்னாரு. கைகால்னா கை கால்கள் தான், முணக்கவே அப்படின்னா முடங்கும்படி அல்லது முடக்கும்படி, கைகால் முடக்கும்படி செய்கின்ற குஷ்டம்.
குஷ்ட நோயின்னு சொல்றாங்க பாருங்க. குட்டம் தமிழ் படுது. குஷ்டம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா கை கால்களுடைய விரல்கள் எல்லாம் அப்படியே குறையிற மாதிரி அப்படி குறைஞ்சிருமா, அப்படி குட்ட நோய் இப்படி குறைஞ்சிரும் பாருங்க. இப்ப குட்ட நோய் உள்ளவங்க இப்படிதான் இருக்கும். குஷ்ட நோய் உள்ளவங்க கால் இப்படி ஒரு மாதிரி இருக்கும். அப்படிலாம் என்னை வராமல் முருகப்பெருமான் என்னுடைய வேல் எம்மை காக்க வேண்டும்னு கேட்கிறாரு. ஏன்னா அப்படி கூட வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குல்லையே, நம்முடைய வினை நமக்கு தெரியாது பாருங்க. ஏன்னா வினை வழியா வந்ததை நம்ம வந்து தடுக்கவே முடியாது. நம்ம என்ன கர்மம், நமக்கு என்ன வினையோ அதை நம்ம கட்டாயம் அனுபவிச்சுதான் தீரணும். அதை யார் தடுக்க முடியும்னு கேட்டா முருகப்பெருமானுடைய வேல் தான் தடுக்கும். அதனாலதான் முருகப்பெருமானுடைய வேல் காக்க முருகப்பெருமான் காக்க வேண்டும்னு ஒரு விண்ணப்பம் செய்யறார். அதை நாம படிக்கிறோம். நாம படிக்கும்போது நமக்கும் முருகப்பெருமான் நமக்கு காப்பார். நம்மளுடைய வினை வசத்தால் வந்தாலும் இதெல்லாம் எதனால வருது? வினை வசத்தால தான் வருது, மாற்று கருத்து இல்ல. இந்த வினை வசத்தால் வந்தாலும் அவையெல்லாம் என்னை தாக்காமல் முருகப்பெருமானே என்னை காக்க வேண்டும் என்று ஒரு பாடலை விண்ணப்பிக்கிறார். அதுதான் கைகால் முணக்கவே குறைக்கும், கைகால்கள் முடங்கும்படி விரல்கள் குறையுமாறு செய்கின்ற குஷ்ட ரோகம். அதான் குஷ்டம், குஷ்ட நோயின்னு அர்த்தம். அப்புறம் மூல வெண்முளை, அது என்ன? வெண்ணிறமான மூல முளை, மூல நோய். அத அடுத்த மூல நோய் சொல்லுவாரு. அப்புறம் தீ மந்தம். தீ மந்தம்னா அஜீரணம், செரிமானம் இல்லாத தன்மைக்கு பேரு தான் தீ மந்தம் அப்படின்னு பேரு. அப்புறம் சனத்திலே கொள்ளும் சன்னி. ஏற்கனவே ஒரு சுரங்கள் சொன்னாரு, ஜுரம். இங்க பாருங்க, சன்னி அப்படின்னா ஜன்னின்னு சொல்றோம்ல, ஜன்னி வச்சிருச்சுன்னு, அதுதான் சன்னின்னு சொல்றாரு. சில பேர் என்ன சொல்றாங்க, அந்த ஜன்னி வச்சு உடனே இறந்துருவாங்களாம். அதுதான் சொல்றாரு, சனத்திலே கொள்ளும் சன்னி. சனம்னா ஷணம், ஷணம்னா ஒரு கணம். அப்ப கணத்திலே மரணத்தை வருவிக்கக்கூடிய ஜன்னி, அதுல இருந்து முருகப்பெருமானை என்னை காக்க வேண்டும். அதான் சொல்றாரு, சனத்திலே கொள்ளும் சன்னி. சாலம் அப்படின்னா வகைகள்னு அர்த்தம். கணத்தில் மரணத்தை வருவிக்கும் ஜன்னி என்று சொல்லக்கூடிய அந்த நோய்களுடைய கூட்டம் அல்லது அந்த நோய்களுடைய வகைகள், நிறைய டைப்ஸ் இருக்குது. அந்த வகைகள் அப்படி சொல்றாங்க இல்லையா, சாலம் என்று அறையும். என்று அறையும்னா இப்படி நிறைய நோய் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அதான் சொல்றேன், என்று பயங்கரமாக சொல்லப்படக்கூடிய இந்த பிணிக்குளம், இப்படி பயங்கரமாக சொல்லக்கூடிய இந்த நோய் கூட்டங்கள்ல இருந்து என்னை காக்க வேண்டும்னு கேட்கிறாரு. இது பாருங்க, இரக்கமில்லாத பித்த எரிவு, இந்த பாட்டுல மட்டும். இதுக்கு முன்னாடி நிறைய நோய் சொன்னாரு. அப்புறம் சுரங்கள், அப்புறம் கைகால் முணக்கவே குறைக்கும் குஷ்டம், அப்புறம் மூலவெண் முளை, தீமந்தம், சனத்திலே கொள்ளும் சன்னி சாலம். இப்படி 6 வகை நோயை இங்க சொல்லியிருக்கிறார். ஒவ்வொரு பாடலும் நிறைய சொல்லிட்டே வர்றாரு. என்று அறையும் இந்த பிணிக்குளம், இந்த நோய் கூட்டங்கள் எல்லாம் என்னை ஆளாமல், என்னை இந்த நோய் கூட்டங்களை ஆட்சி செய்யக்கூடாது முருகப்பெருமானே, நீதான் என்னை ஆட்சி செய்ய வேண்டும். அதுதான் அங்க உட்கருத்து. இந்த பிணி கூட்டங்கள் எல்லாம் என்னை ஆட்சி செய்யாமல் முருகப்பெருமானே உனக்கு அடிமையாக இருந்து நான் தொண்டு செய்ய வேண்டும் என்று அதுல உட்கருத்து அதுதான். ஏன்னா உனக்கு நான் வந்து அடிமையாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், என் நோய்கள்லாம் வந்து தாக்காமல் இருக்கும். இப்ப நோய் வசப்பட்டு இருந்தோம்னா நம்ம வந்து ஒரு செயலை செய்ய முடியுமா? இப்ப நாமே ஒரு என்னங்க வரல, எனக்கு உடல்நிலை சரியில்லைங்க, இன்னைக்கு வகுப்புக்கு வரலைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழல் இருக்குது இல்லையா. உடல்நிலை சரியாக இருந்தாதானே நம்ம வந்து வகுப்பு பண்ண முடியும், அன்றாட வாழ்க்கையை நம்ம வந்து செய்ய முடியும், ஒரு முருகப்பெருமானுக்கு ஒரு பாடல் பாட முடியும், நூல்களை சிந்திக்க முடியும். அப்ப இதெல்லாம் இந்த நம்ம உடல்நிலையில் இருக்கக்கூடிய இந்த நோய்கள் எல்லாம் இல்லாமல் நீ என்னை காக்க வேண்டும், நீ என்னை ஆட்சி செய்ய வேண்டும், நோய்கள் என்னை ஆட்சி செய்யக்கூடாது என்று விண்ணப்பிக்கிறார். அதுதான் அதுல உள்ள உட்கருத்து. இந்த பிணிக்குளம் என்னை ஆளாமல் பெரும் சக்தி பேராற்றலுடைய வடிவேல் கூறிய வேல் எம்மை காப்பதாக. ஏன்னா கர்மத்தால் வரக்கூடிய பிணிகளை, அதாவது வினைகளால் வரக்கூடிய பிணிகளை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. அதனால வேல் வந்துதான் நம்ம அந்த பிணிகளை எல்லாம் நீக்க முடியும். அதனாலதான் அந்த வேலை வந்து காக்க வேண்டும், வேல் காக்க வேண்டும்னு நமக்கு போற்றுகிறார் பாம்பன் சுவாமிகள். அடுத்தது 19வது பாடல். அதுக்கு முன்னாடி இந்த 18வது பாடலை பாடிட்டு 19வது பாடலுக்கு போயிடும். இணக்கமில்லாத பித்த எரிவு மாசுரங்கள் கைகால் முணக்கவே குறைக்கும் குஷ்டம் மூலவெண் முளை தீமந்தம் சனத்திலே கொள்ளும் சன்னி சாலம் என்றறையும் இந்த பிணிக்குளம் என்னை ஆளாமல் பெரும் சக்தி வடிவேல் காக்க. 19வது பாடல். தவனமரோகம் பாதம் சைத்தியம் அரோசகம் மெய் சுவரவை செய்யும் மூலச்சூடிலை புடற்று விக்கள்.
அவதிசை பேதி சீழ்நோய் அண்டவாதங்கள் சூளை எவையும் என்னிடத்தெய்தாமல் எம்பிரான் திணிவேல் காக்க. இதுல நிறைய அந்த நோய்கள் எல்லாம் சொல்லி முருகப்பெருமானுடைய திட்டமான வேல் எம்மை காக்க வேண்டும்னு ஒரு விண்ணப்பிக்கிறார். பாருங்க, தவனமா ரோகம். தவனம் அப்படின்னா வறட்சின்னு அர்த்தம். வறட்சின்னா என்ன அர்த்தம் கேட்டா, தாகத்துல வறட்சி இல்ல, எவ்வளவு தண்ணி குடிச்சாலுமே அடங்காத ஒரு வறட்சி. அதுக்கு பேரு தவனம். அதுக்கு பேரு தவன மா ரோகம்னு வச்சுக்கணும். மானா வறட்சி மிக்க ஒரு நோய். அதுல இருந்து என்னை காக்க வேண்டும். வறண்டு போச்சுன்னா என்ன ஆகும்? இன்னும் ரொம்ப கஷ்டம். அதனால எவ்வளவு தண்ணி குடிச்சாலும் நாக்கு வறண்டு போயிடுதுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அதுதான் சொல்றது தவனமா ரோகம், வறட்சி மிக்க நோய். அப்புறம் வாத நோய். அப்புறம் சைத்தியம்னா சீதளம்னு சொல்லுவாங்க, குளிர் சம்பந்தமான ஒரு நோய். நம்ம குளிர்காலத்துல பனிக்காலத்துல வரக்கூடிய ஒரு நோய். நம்ம குளிர்காலத்துல வந்துன்னா எனக்கு வந்து சொல்லுவாங்கல்ல, சீதள உடம்புங்க, எனக்கு ரொம்ப குளிர்காலத்துல எனக்கு உடம்பு ஒத்துக்காது, வெயில் காலத்துல எங்க உடம்பு போயிடும் வந்துருவாங்க, ஒரு 6 மாசம் நமக்கு கொஞ்சம் வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பேன், நான் வீட்டுக்குள்ளதான் முடங்கி இருப்பேன், என் உடம்பு ஒத்துக்காதுன்னு சொல்லக்கூடிய சூழல் இருக்குது பாருங்க. அதெல்லாம் அது சைத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க. சீதளம். அப்புறம் அரோசகம்னா பசியின்மை. பசியே இல்லை, எனக்கு பசிக்கல அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா. அந்த பசியின்மையை நம்ம சொல்றோம், இன்னைக்கு நம்ம சொல்றோம்ல, அது சாப்பாடு பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரி ஓக்காளிக்குதுங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை நம்ம சொல்லுவோம் பாருங்க. ஓக்காளிக்குது எனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, கிராமங்கள்ல சொல்லுவாங்க. நீங்க அதை கேள்விப்பட்டீங்கன்னு எனக்கு தெரியல. எங்க பக்கம் சொல்லுவாங்க, குழந்தை சொல்லுது அப்படி சொல்லுது பாருங்க, அதுக்கு பேரு ஓக்காளித்தல் அப்படின்னு அர்த்தம். அதை பார்த்தாலே, சாப்பாடை பார்த்தாலே எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஓக்காளிக்கு வருதுங்க, அதுக்கு பேரு தான் இங்க அரோசகம், பசியின்மை. அது ஏன்னா வேலைக்கு கொஞ்சம் கொஞ்சமா பசிச்சு சாப்பிடணும். அது பசித்த பெண் புசி அப்படின்னு சொன்னாங்க. இது மருந்துன்னு ஒரு அதிகாரத்தை திருவள்ளுவர் திருக்குறள் அமைத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை நம்ம உள்வாங்கி படிக்கணும். அது படிக்கும்போது இன்னும் நமக்கு ஒரு தெளிவு வரும். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். தவனமாரோகம், வாதம், சைத்தியம், அப்புறம் அரோசகம், அது பசியின்மை, அதான் ஓக்காளித்தல் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் மெய் சுவரவே செய்யும் மூலச்சூடு. மெய்னா இந்த உடம்பு, இந்த உடலை சுவரவே அப்படின்னா வற்றலாக, செய்யும்னா ஆக்கும், மூலச்சூடுனா மூலச்சூடு, நமக்கு வரக்கூடிய மூலம், அந்த பைல்ஸ்ன்னு சொல்றாங்க இல்லைங்களா, அதுதான் இங்க சொல்றாரு. அதாவது என்ன பாருங்க, உடம்பின் பொலிவை வற்ற செய்யும் மூலச்சூடு. நல்லா இருப்பாங்க, அவங்களுக்கு அந்த மூல நோய் வந்ததுன்னா அந்த அவங்களுடைய அந்த பொலிவு போயிடும். அதுதான் சொல்றாருங்க, மெய் சுவரவே செய்யும் மூலச்சூடு, அதுல இருந்து என்னை காக்க வேண்டும். அப்புறம் இளைப்பு, ரொம்ப இழைச்சு போயிட்டீங்க அப்படின்னு சொன்னா அதுல இருந்து காக்க வேண்டும். அப்புறம் உடற்று விக்கல்னா வருத்துகின்ற விக்கல் நிக்கவே இல்லைங்க அப்படின்னு சொன்னா ஒரு திடீர்னு ஒரு பயமுறுத்துவோம் இல்லையா, அப்படின்னு சொன்னா அந்த விக்கல் நின்றுன்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு விக்கல்ல இருந்து என்னை காக்க வேண்டும், உடற்று விக்கல். அப்புறம் அவதிசை பேதி, துன்புறுத்தும் பேதி நோய். ஏன்னா மாதத்திற்கு ஒரு முறை நம்ம உடலை சுத்தம் பண்றதுன்றது வேற, அது துன்புறுத்தக்கூடிய பேதி நோய். நிக்கவே இல்லைங்க, அது பாட்டு போயிட்டு இருக்குன்னு சொன்னா அது ஒரு பெரிய நோய் இல்லையா. அதான் சொன்னாரு, அவதிசை பேதின்னு அடைமொழி கொடுத்தாரு. பெரும் பேதின்னு சொல்லல, அவதிசை பேதி. அதான் சொன்னாரு, துன்புறுத்தும் பேதி நோய். இப்ப எல்லாமே இந்த சண்முகோஷம் படிச்சோம்னா நமக்கு இருக்கக்கூடிய எல்லா நோயும் அதுல எல்லாம் சேர்த்து போச்சு, இன்க்ளூட் ஆயிடுச்சு. அதுதான் ஒரு பெரிய சிறப்பு. அவதிசை பேதி. அப்புறம் சீழ் நோய். எங்கெங்கெல்லாம் சீழ் வருகிறது, சீழ் பிறப்பிக்கும் நோய், அந்த நோய்கள் இருந்து என்னை காக்க வேண்டும். காதுல சீழ் வரலாம், ஒரு கொப்பளை சீழ் வரலாம், காலில் வரலாம், எங்க வேணாலும் வரலாம், சீழ் பிறப்பிக்கும் நோய். அப்புறம் அண்டவாதங்கள், அந்த வாதத்தால் வரக்கூடிய பீஜ நோய்கள். ஏற்கனவே அந்த மர்மஸ்தானம் பார்த்தோம் பாருங்க, அதுல சின்ன சின்ன கொப்பளம் நீரால வரக்கூடியதுன்னு பார்த்தோம். இங்க அண்டவாதங்கள், வாதத்தால் வரக்கூடிய அந்த பிறப்புறுப்புகள்லயோ எங்கேயோ அங்க இருக்கக்கூடிய அந்த நோய்கள் அண்டவாதங்கள்னு சொன்னார். அப்புறம் சூளை, ஏற்கனவே ஒரு சூளைன்னு பார்த்தோம், அது பல்லுல குத்தக்கூடிய தந்த சூளைன்னு, பல்லுல சூளம் போல குத்தக்கூடியதுன்னு பார்த்தோம். இங்க சூளைன்றது இந்த சூளை முதலிய எவ்வகை நோய்களும் கொடுத்துட்டு, இந்த சூளை என்பதுல பல வகை சூளை சொல்றாங்க. இந்த பாருங்க, முறி சூளை, நிதம்ப சூளை, பக்க சூளை, கர்ப்ப சூளை, வாயு சூளை, வாத நீர் சூளை, சுக்ல பிரம சூளை, எலும்பு சூளை, மூலபாண்டு சூளை, வாதபாண்டு சூளை, இப்படி பல வகையில அந்த சூளை நோய் சொல்றாங்க. இது நிறைய டைப்ஸ் இருக்குது. இதனுடைய நுட்பம் நம்ம மெடிக்கல்
மெடிக்கல்ல இருக்கவங்களே டீப்பா இதெல்லாம் படிச்சிருப்பாங்களா என்னன்னு தெரியல. அந்த அளவுக்கு சொல்றாங்க. சூளை முதலிய எவ்வகை நோய்களும், சூளை முதலிய எவையும்னா எவ்வகை நோய்களும், இப்ப சொன்னோம் இல்லையா டைப்ஸ், இது எல்லாம் எல்லா வகை நோய்களும் என்னிடத்து அப்படின்னா என்னுடைய உடலில் வந்து எய்தாமல் நேராதபடி, என் உடலில் வந்து பொருந்தாதபடி எம்பிரான். எம்பிரான்னா யார் சொல்றாருன்னு கேட்டா எம் உள்ளம் விட்டு அகலாத பெருமானாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான். அதான் எம்பிரான் அப்படின்னா எம் உள்ளம் அகலாத எம்மான் திணிவேல் காக்க. முருகப்பெருமானுடைய திட்டமான வேல், அது திண்மையான வேல் எம்மை காப்பதாக காப்பாற்ற வேண்டும் என்று விண்ணப்பிக்கிறார். இப்ப இந்த 19வது பாடலை படிச்சுட்டு அடுத்து 20வது பாடல் போகும். தவனமா ரோகம் வாதம் சைத்தியம் அரோசகம் மெய் சுவரவே செய்யும் மூலச்சூடிலை புடற்று விக்கள் அவதிசை பேதி சீழ்நோய் அண்டவாதங்கள் சூளை எவையும் என்னிடத்தெய்தாமல் எம்பிரான் திணிவேல் காக்க. அடுத்தது 20வது பாடல். நமைப்புறு கிரந்தி வீக்கம் நணுகிடு பாண்டு சோபம் அமர்த்திடும் கருமை வெண்மை ஆகுபல் தொழு நோய் கக்கள் இமைக்கு முன் உரு வழிப்போடு எழுபுடை பகந்தராதி இமை பொழுதேனும் என்னை எய்தாமல் அருள்வேல் காக்க. இப்ப பாருங்க, நமைப்பு உரு கிரந்தி அப்படின்னாங்க. நமைச்சல் உண்டாக்கக்கூடிய கிரந்தி நோய். நமைச்சல் உண்டாக்கக்கூடியதுன்னா சொரின்னு சொல்றோம் இல்லைங்களா, இந்த சொறி, அதுதான் சொல்றாரு. சொறி உண்டாக்கக்கூடிய ஒரு கிரந்தி நோய், அந்த நோயிலிருந்து காக்க வேண்டும். அதுதான் நமைப்புறு கிரந்தி. அப்புறம் வீக்கம், உடல்ல இருக்கக்கூடிய ஒரு வீக்கம், அங்கங்க ஒரு மாதிரி கட்டி கட்டியா வந்துருச்சுங்க, அது உடல்ல இருக்கக்கூடிய ஒரு வீக்கம். அந்த உடலில் வீக்கம், வீக்கம் நணுகிடு பாண்டுன்னு. அப்ப உடலில் வீக்கம் விளைவிக்கும் பாண்டு ரோகம். பாண்டு ரோகம்னா பாண்டு நோயின்னு அர்த்தம். பாண்டு நோய் என்ன அர்த்தம் கேட்டா ரத்த சோகை. ரத்த சோகைன்னு பாண்டு அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் கேட்டா வெளிரிய நிறம்னு அர்த்தம். சொல்றோம் இல்லைங்களா, இப்ப நீங்க நம்ம டாக்டர் கிட்ட போனோம்னா ஹெச்பி ரத்தத்துல வந்து சொல்றாங்கல்ல WBC RBC அப்படின்னு சொல்றாங்கல்ல, வெள்ளை அணுக்கள் சிவப்பு அணுக்கள் சுத்தமா இல்லைங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த ரத்த சோகை ஆயிடுச்சு, ஒரு வெள்ளையா இருக்குது, உங்களுக்கு அந்த பாயிண்ட் இவ்வளவு இருக்கணும், இப்ப வந்து 3 தான் இருக்குது, இப்ப 11க்கு மேல இருக்கணும், உடனே மாதுளம்பழம் சாப்பிடுங்க, பீட்ரூட் சாப்பிடுங்க அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க பாருங்க. அதெல்லாம் சொல்றாங்க. அதான் வீக்கம் நணுகிடு பாண்டு அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் சோபம், சோபம்னா சோர்வை. இந்த நேரமும் சோர்வையாவே சில பேர் இருப்பாங்க. என்னவாச்சு, ரொம்ப சோர்வையாவே இருப்பாங்க, டயர்டா 24 மணி நேரம் டயர்டாவே இருப்பாங்க இல்லையா சில பேர். அது ஒரு வகையான நோய், அதுதான் சோபம், சோர்வை. அப்புறம் அமர்த்திடும் கருமை வெண்மை, அந்த சோர்வை விளைவிக்கக்கூடிய கருமை வெண்மை நிறமாக உண்டாகும். ஆகுபல்னா உண்டாகும்னு அர்த்தம். கருமை வெண்மைனா கருமை வெண்மை நிறமாக, ஆகுபல் அப்படின்னா உண்டாகும். தொழுநோய், இதெல்லாம் தொழுநோய். இது பலவிடம். தொழுநோயினாலும் குஷ்டம்னாலும் ஒண்ணுதான். போன பாடல்ல நம்ம பார்த்தோம் பாருங்க, ஏற்கனவே ஒரு பாடல்ல குஷ்டம்னு 18வது பாடல்ல அந்த குஷ்டம்ன்றது நிறைய சொன்னாங்க, குஷ்ட நோயின்னு. இந்த தொழுநோய்க்கு என்ன வித்தியாசம் சொல்லலாம்னு கேட்டனா, அது நம்ம உடல்ல இருக்கிறது. இந்த குஷ்டம் எப்படின்னு கேட்டா முனிவர்களுக்கே சாபத்தால வந்திருக்குதான். இது எங்க பார்க்கலாம்னு கேட்டா விநாயகர் புராணம்னு ஒரு புராணம் இருக்கு. அந்த புராணத்துல பல முனிவர்கள் இன்னொரு சாபத்தால குஷ்ட நோய் பெற்றனர், தொழுநோய் பெற்றனர்கள் அப்படி சொல்றாங்க. இப்ப நம்ம செய்த, இப்ப நம்ம இந்த MR ராதா ஒரு படத்துல கூட இருப்பாரு பாருங்க, அவர் செஞ்ச அந்த வினை பாவத்துக்காக ஒரு குஷ்ட நோய் வந்துருச்சுன்னு சொல்லி பார்ப்பாங்க. அதனால இப்படி நிறைய அந்த நோய்கள்லாம் வருது. அதான் சொல்றாங்க, சோபம் விளைவிக்கும் கருமை வெண்மை, அது சோபம் அமர்த்திடும் கருமை வெண்மை ஆகுபல் தொழுநோய். அப்ப என்ன அர்த்தம், சோர்வை விளைவிக்கக்கூடிய கருமை வெண்மை நிறமாக உண்டாகும் பலவிதமான குஷ்டங்கள். அதுல நிறைய வகைகள் இருக்குது. அதனால இங்க சொல்றார் பலவிதமான குஷ்டங்கள். அப்புறம் கக்கள், கக்கல்னா கக்குதல் தான். என்ன அர்த்தம்னா வாந்தின்னு அர்த்தம். வாந்தி, அந்த வாந்தியில இருந்து என்ன காக்க வேண்டும். அப்புறம் இமைக்கு முன் உரு வழிப்போடு, இமைப்பதற்கு முன் உண்டாகும் இழுப்பு நோய். இமைப்பதற்கு முன் உண்டாகும் இழுப்பு நோய்னா காக்கா வலிப்புன்னு சொல்றாங்க பாருங்க. நம்ம திரைப்படங்கள்லாம் கூட ஒரு மாதிரி காக்கா வலிப்பு வந்துன்னா இரும்பு கொடுங்க, சாவி கொடுங்க கையில, அந்த அந்த ஒரு மாதிரி இழுப்பு வந்ததுன்னா அந்த சாவி இரும்பு கொடுங்கன்னு சொல்லுவாங்க பாருங்க. அது போல ஒரு நோய் சொல்றாரு.
அதுதான் இமைக்கு முன் உருவலிப்பு வலிப்பு நோய் அப்படின்னு சொன்னா இடுப்பு நோய், அது வந்து காக்கா வலிப்பு, அது காக்கை வலி அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் அந்த இமைக்கு முன் உரு வலிப்போடு இமைப்பதற்கு முன் உண்டாகும் காக்கை வழியாகிய இழுப்பு நோயுடன் அப்புறம் எழுபுடை அப்படின்னாரு. எழுபுடைனா விம்மி குத்தி உண்டாக்கக்கூடிய ஒரு நோய். அது எப்படிப்பட்ட நோய்ன்னு கேட்டா பகந்தர ஆதின்னாங்க. பகந்தரம் அப்படின்னு சொன்னா அந்த பகம் அப்படின்றதும் அது ஒரு அந்த மர்மஸ்தானம்னு உரை தராங்க. அது ஒண்ணும் இல்லை. இப்ப மூலம் பௌத்திரம் அப்படின்னு ஒரு நோயெல்லாம் சொல்றாங்க இல்லையா, அது போல நோயில இருந்து என்னை காக்க வேணும். அதுதான் சொல்றாரு எழுபுடை பகந்தர ஆதினா மூலம் பௌத்திரம் உட்பட்ட அந்த வியாதிகள், அந்த நோய்கள். அதுதான் விம்மி குத்தி வலி உண்டாக்கும் பௌத்திரம் முதலான நோய்கள். அதுதான் எழுபுடை பகந்தர ஆதி. இதெல்லாம் பட்டியல் சொல்றாரு. எது அமைப்பூறு கிரந்தி, வீக்கம் நணுகிடு பாண்டு, சோபம் அமர்த்திடும் கருமை வெம்மை ஆகுவல் தொழுநோய், கற்கள், இமைக்கு முன் உரு வலிப்போடு எழுபுடை பகந்தர ஆதி. இது போல பகந்தர ஆதினா பௌத்திரம் முதலான நிறைய நோய்கள். அப்ப அதுல அந்த அங்க வரக்கூடிய மற்ற நோய்களையும் நம்ம எடுத்துக்கொள்ளணும். இந்த நோய்களிலிருந்து இமைப்பொழுதேனும் என்னை எய்தாமல், இதெல்லாம் இமைப்பொழுது கூட. இப்ப நம்ம சிவபுராணத்துல படிக்கணும்ல, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. ஏன் அது இமைப்பொழுதுன்னு சொல்றாங்கன்னா அது ஒரு கால அளவு. இப்போ வந்து ஒரு நொடி, ஒரு நிமிடம், ஒரு வினாடி, ஒரு கால அளவு வச்சிருக்கோம் இல்லையா, இது இது வச்சிருக்கோம் இல்லையா, அதே போல இந்த இமைப்பொழுது இருந்து ஒரு சிறிய கால அளவு. அந்த சிறிய கால அளவு கூட என்னை வந்து இந்த நோய்கள் எல்லாம் காக்கக்கூடாது. அங்க என்ன சொல்றாரு மாணிக்க வாசகர், ஒரு சிறு கால அளவு கூட என்னை விட்டு நீங்காத எம்பிரான், இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, இப்போதும் என் கூடவே இருக்கக்கூடியவன்னு சொல்றாரு. இங்கேயும் இமைப்பொழுது கூட என்னை எளியனை எய்தாமல் வந்து பந்திக்காதபடி அருள்வேல் காக்க என்ற. அப்ப கருணையுடைய வேல் வந்து என்னை காப்பாற்ற வேண்டும் சொல்றாரு. ஏன் சொல்றாருன்னு கேட்டா, ஒருவேளை இதெல்லாம் வந்து என்னை எய்தாமல் இருக்கணும். ஒருவேளை வந்து எய்தினால் இப்படிப்பட்ட ஒரு சிந்தனை வந்து அமர்ந்து நம்ம வந்து சிந்திக்க முடியுமான்னு கேட்டா அந்த சிந்தனைக்கு இடையூறு வரும். அதனால எய்தினால் சிந்தனை நம்ம வந்து நோயில போயிடும். நம்முடைய சிந்தனை எங்க போகும், அந்த நோய்க்கு போகணும், இந்த மருத்துவம் எடுக்கணும், இந்த மருந்து எடுக்கணும், அது எடுக்கணும், இது எடுக்கணும், அந்த போயிடும். முருகப்பெருமான் மீது நம்ம அன்பு செலுத்துவதற்காக இதெல்லாம் இமைப்பொழுது கூட என்கிட்ட வந்து அணுகக்கூடாது, எய்தக்கூடாது என்று முருகப்பெருமானுடைய திருவடிகளில் விண்ணப்பம் வச்சு முருகப்பெருமானுடைய வேல் எம்மை காக்க வேண்டும் என்று விண்ணப்பிக்கிறார் அம்மன் சுவாமிகள். அப்ப இந்த 20வது பாடலை பாடி நம்ம இந்த பாடலோட நம்ம நீங்க எடுத்துவோம். மீதி நம்ம அடுத்த இதுல பார்ப்போம். 20வது பாடல். நமைப்பூறு கிரந்தி, வீக்கம் நணுகிடு பாண்டு, சோபம் அமர்த்திடும் கருமை வெண்மை ஆகுவல் தொழுநோய், கற்கள், இமைக்கு முன்புறு வழிப்போடு எழுபுடை பகந்தராதி, இமை பொழுதேனும் என்னை எய்தாமல் அருள்வேல் காக்க. திருச்சிற்றம்பலம். இந்த அளவுல இன்றைய சிந்தனை நாம் நிறைவு செய்து இது 20 பாடல்களை நாம் சிந்தித்திருக்கிறோம். இதுல ஆவிலிருந்து அந்த அவு வரைக்கும் உயிரெழுத்துக்கள் 12, காவிலிருந்து ஆரம்பிச்சு நா வரைக்கும் 8 வரைக்கும் பார்த்துருக்கிறோம். இன்னொரு 10, 18ல 8 பார்த்துரும். இன்னொரு 10 மெய் எழுத்துக்கள் நம்ம 21ல இருந்து 30 வரைக்கும் இருக்குது. நம்ம அடுத்த அமர்வுல 21ல இருந்து ஒரு 25 வரைக்கும், அதற்கு அடுத்த அமர்வுல 26ல இருந்து 30 வரைக்கும் நம்ம வந்து சிந்திக்கலாம் என்ற ஒரு செய்தியை உங்களோடு தெரிந்து கொண்டு இந்த அளவுல நாம் இன்றைய சிந்தனையை நாம் நிறைவு செய்வோம். திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஆமா, நீங்க ரெக்கார்டிங் இதோட நிறுத்திக்கலாம்னு நினைக்கிறீங்கம்மா. நீங்க ரெக்கார்டிங் நிறுத்திங்க. வேற ஏதாவது அன்பர்கள் ஏதாவது கருத்துக்கள் சொல்றதா சொல்லட்டும், இல்லைன்னா நம்ம நிறைவு ரெக்கார்டு நிறுத்திடலாமா? நிறுத்திருங்கம்மா, நிறுத்திருங்க. நிறுத்த சொன்னா பேரு வாழ்த்து பாடல் பாடிடுங்கம்மா. சாந்தியம்மா வாழ்த்து பாடப்படும். சரி, நீங்க அது பாருங்க. அடியன் பாடிடுங்கம்மா, பாடிடுங்கம்மா. சரி சரி. சிற்றம்பலம். வான்கில் படாது பெய்க மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க.
நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவும் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் ஆறிரு தடுந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வெட்பை கூறு செய்த நிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேலேறிய மஞ்சை வாழ்க யானைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம். அரகர நம பார்வதிபதியே அரகர மகாதேவா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றிங்க. கபிலன் சார் ரெக்கார்ட் ஆஃப் பண்ணிடுங்களேன். புவனேஸ்வர கபிலன் சார் ரெக்கார்ட் ஆஃப் பண்ணிடுங்க ஐயா. கருத்து சொல்றாங்க சொல்லலாமா? இன்றைய வகுப்புக்கு கருத்து சொல்லுங்கப்பா. ஐயா ஐயா திருவள்ளி வணக்கம் சாமி. சாமி, அந்த ஒவ்வொரு கோள்களுக்கும் ஒரு தெய்வம் சொன்னீங்கல்ல, என்னங்க? ஞாயிற்கு சிவ